தூண்டி ஹார்பருக்கு வந்தாச்சு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா மீன் இறையிறாங்க. அதெல்லாம் சங்கரா சின்னதாகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம் 3 மணிக்கெலாம். பட் ஆனால் வந்து 3 மணிக்கு வந்து ஏலம் விடல, தள்ளி வச்சுருக்காங்க. ஒரு 1/2 hour 3:30 மணிக்கு தான் ஏலம் விடுறாங்க. எப்படி ஏலம் விடுவாங்கன்றது வந்து நம்ம முரளி சொல்லுவாப்புல. ஏன்னா முரளி அடிக்கடி வந்து போகிற இடம் இது பொதுவாப்புல சொல்ல முடியும். ஆமாங்க. இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா இது மீன் தடகாலம் போச்சுங்களா, தடகாலம் முடிஞ்சு இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறாங்க ஆக்ஷன் சென்டர். ஓகேங்களா, இப்போ தான் ஆக்ஷனு. இது பேர் தான் ஏலக்கோட்டா. ஏலக்கோட்டாவில் வந்து 2:30 மணிக்கெலாம் வந்து போட்டில் வந்து எல்லா மீன் இறக்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று போடுவாங்க. அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து மீனை வந்து போட்லேருந்து இறக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து மணி அடிப்பாங்க. மணி அடித்ததுக்கப்புறம் வந்து ஒரு போட்டில் வந்து மீனை வந்து ஏலக்கோட்டாவுக்கு வரும். ஏலக்கோட்டாவில் ரேட்டு பிச்சு போடுவாங்க. அங்கே நம்ம சண்டை போட்டு கிட்ட போட்டு வியாபாரி கூடலாம் அள்ளு மோதி கீதி மண்டையை பிச்சு பீராஞ்சி அதுக்கப்புறம் அதுலேயும் என்ன பிரச்சனைனா நம்மளுக்கு எல்லா மீனும் வேறு தெரியாது. ஒன்று சங்கரா மாதிரியே இருக்கும், ஒன்று வஞ்சிர மாதிரியே இருக்கும். நம்ம கொஞ்சம் அசந்தோம் நம்மளுக்கு அன்றைக்கி வீட்டில் அடி தான். அதனால் கொஞ்சம் பார்த்து தெளிவாக மீனை வாங்கிட்டு சந்தோஷமாக போயிடும். ஆமாம். அப்புறம் இங்கே ஏலம் எப்படி விடுவாங்கன்னா, ரெகுலராக நீங்கள் ஏலம் பார்த்தீங்கன்னா சின்ன அமௌண்ட் வந்து பெருசு போகும். இப்போ ஒரு 1000 ரூபாங்கன்னா கேட்கறது வந்து 1500 2000 கேட்பீங்க. அப்படி பெருசுலேருந்து கீழே தான் இருக்குவாங்க. எடுத்தோடனே ஒரு 7000 வாங்க, அதை குறைச்சி கேட்டு வாங்கணும். நீங்கள் வந்து எடுத்தோடனே புதுசாக வரீங்கன்னா எடுத்தோடனே மீன் தான் வாங்கிடாதீங்க. ஒரு ரவுண்ட் அடிங்க, எல்லோரும் எப்படி வாங்குறாங்க எப்படி எல்லாம் பண்ணுறாங்க உங்களுக்கு ரேட்டே கிடைக்கும். அதுக்கப்புறம் மீன் வாங்க, ஓகேவா? ஆனால் தெரிஞ்சவங்களை கூட்டிட்டு வந்து வாங்க. தெரியாமல் வந்து வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இது நீங்கள் ஏலம் கூட நினைக்கிற மாதிரி வீட்டுக்கு வாங்குற ஒரு கேரி பேக் மீன் கிடையாது. ஆமாம். நீங்கள் அதில் ஒரு 4-5 பேர் குரூப்பாக வரும். பேனலாக வரக்கூடாது. அட்லீஸ்ட் வாங்குறது ஒரு 5 கிலோ 10 கிலோ அது மாதிரி வாங்கிப்பீங்கன்னா ஒரு கூடையாக வாங்கி உங்கள் குரூப்புக்குள்ளே ஷேர் பண்ணுறதால உங்களுக்கு இது வந்து கட்டுப்படியாகும். 5 பேர் ஒரு ஆளுக்கு வந்து மினிமம் ஒரு 1000 ரூபா இல்லை ஒரு 500 ரூபாச்சு. அட்லீஸ்ட் என்றைக்காவது கொஞ்சம் சீப்பாக கிடச்சுன்னா 500 ரூபா போகும். இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு 1000 ரூபா ஆளுக்கு போட்டு ஒரு 5000 வாங்கினா சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 பேர் வந்துக்கிறோம். ஸோ என்ன வாங்குறோன்றதை அடுத்தது பார்க்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் இங்கே பாருங்கள் எடுத்து வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி தான் எடுத்து வந்து வைப்பாங்க. அவங்க போட்டுக்கு நிறைய எடுத்து வந்து வைப்பாங்க. நம்ம அப்படியே பார்த்து வாங்கிக்க வேண்டியதான். முடிஞ்ச அளவு சீக்கிரம் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ஒரு ரவுண்ட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மீனை வாங்கலாம், இந்த மீனை வாங்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மீன் சேல்ஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்துருக்காங்க. சும்மா வாங்க வர நம்மள மாதிரி ஆளுங்க நிறைய பேர் வந்துருக்காங்க. பார்க்கலாம். நம்ம டோனி வந்துக்கிறாப்புல பாருங்கள். எங்கே இருந்தாலும் மீன் வாங்க போகிறேன் வந்துடுறாப்புல. நேற்று நீ குரூப்பில் இன்னொரு போட்டுக்கிறேன். வஞ்சரம் இருக்குது. வஞ்சரம், லெதர் ஜாக்கெட்டு எல்லாமே இருக்குது. சொன்னாப்புல அதுக்கப்புறம் நின்று ஏன்னா வரப்போ எவ்வளோ வரும்? எந்த கூடையா? எந்த கூட இது 3500. சங்கரா நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குது சங்கரா. மேலே நல்லா இருக்குது. 2 நண்டு தூக்கினியா ஓடிடுமா? செவ்வில் வைப்பாங்க. எல்லாமே வஞ்சரம் மீன்கள். வஞ்சரம் என்ன மீன்? அது பெரிய மீன் வஞ்சரம் தானா? வஞ்சரம் இறா இல்லைல்ல? இறா உள்ள நண்டு பெருசா இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் வந்து மீன்லாம் பிரிப்பாங்க. அந்த பெரிய பெரிய இது இருக்குல்ல, அது பேர் என்னடா? டபராவா? கூட கிடையாதுடா, ட்ரம்மு. பெரிய பெரிய ட்ரம்மில் இருந்து இந்த மாதிரி பெரிய பெரிய ட்ரம் ஃபுல்லாக பிடிச்சி எடுத்துகிட்டு வராங்க. அதில் வந்து இங்கே வந்து பிரிச்சுருவாங்க. கூடையில் அந்த மாதிரி அடிக்க வச்சுருவாங்க. நீங்கள் வந்து ஒரு கூடையாக ஏலம் கேட்டுக்க வேண்டியதான்.
ஷீலா மீன் ஷீலா காட்டுறான் என்ன காட்டுக்கிறான் ஷீலா காட்டுறேன் நீ பேச மாலா எரியுது நீ பேன பாடா நம்ம அந்த மாதிரி இருக்குது நீ பேசினா தானே தெரியும் ஷீலா வந்து நான் பார்த்தோன்னே சொல்லிட்டேன் இது வந்து ஒரு நல்ல ஷீலா அப்படின்ட்டு இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இல்லைன்றாரு நீங்கள் வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில் போடுங்க அந்த முள்ளு நிறையா இருக்கிற ஷீலாவா இல்லை ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற நம்பர் 1 ஷீலாவான்னு பார்த்து அந்த க்ளோஸ் அப்போ காட்டு பார்த்து நான் இங்கே ஒரு மீன் ஒரு அக்காக்கிட்டே கேட்டேங்க அந்த அக்காவே சொல்லிட்டாங்க நல்ல ஷீலா தான்ட்டு முரளிக்கிறான் பாருங்க இதை பாருங்க பாருங்க இவன் இல்லைன்றான் என்ன ஷீலா சொல்லுது எனக்கு தெரிஞ்சு சாதா ஷீலா மாதிரி இருக்குது. சாதா ஷீலானா என்ன அது ஒரு மாதிரி கறி கம்மியாகிற மாதிரி இருக்கும்ல அந்த ஷீலா மாதிரி இருக்குது. பாருங்க எவ்வளோ ஒழுகுது என்ன மாதிரி இருக்குங்க அது. சரி இருக்கு அடுத்தது பார்ப்போம். மீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து வச்சுட்டாங்க ஏலத்துக்கு ரெடியாக இருக்குது. நிறையா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குட்டி வஞ்சரம் இருக்குதுங்க. குட்டி வஞ்சரம் அங்கரா எல்லாமே இருக்குது. கனவா கூட வச்சுருக்காங்க. கனவா பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்கான ஒரு கனவா பாருங்கள். சூப்பராக பெரிய சைஸ் கனவா நல்ல பெரிய சைஸ் சூப்பராக இருக்குங்க. என்ன ஒன்று இங்கே ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த மாதிரி பெரிய சைஸ்லாம் மேலே தான் இருக்கும். அனௌன்ஸ் பண்ணுறாங்க இங்கே வந்து பெரிய சைஸ் மீன்லாம் மேலே வச்சுருப்பாங்க, சின்ன சைஸ் மீன்லாம் அடியில் இருக்கும். அதையும் கொஞ்சம் பார்த்து ஓரளவுக்கு வாங்கணும். நல்லா பார்த்து பெருசாக இருக்குன்னு சொல்லி ஏமாந்துடக்கூடாது. உள்ளே வந்து பெரிய மீனாக இருக்குன்றதை பார்க்கணும். என்னன்னு தெரில இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டிலே பண்ணுறாங்க. அதாவது 3:30 தான் ஷார்ப்பாக விடுவாங்களா. மைக் ஏற்றணும் வெயிட் பண்ணலாம். மைக் ஏற்ற மாட்டேன் கொடுப்பாங்க. வாய்ஸ் கேட்கல கிட்ட வந்து அடிக்கடி பெரிய மாங்க
பேசி முடிச்சுருப்பா. உனக்கு எப்படி ஊரில் பிடிச்சிங்களா? ஆ ஊரில் பிடிக்குதா? பிடிச்சிட்டு இருந்தாலும் வராது அது வரைக்கும் சேத்துக்கு ஊர் பேசுகிறா, அவங்க சேத்து ஊருக்கு கணக்கு பண்ணிவிட்டு. இப்போ இது மாதிரி நாங்கள் மீன் நாங்கள் வாங்கி என்ன பண்ணுவோம்னா சைஸ் வாரியாக பிரிப்போம். அப்போ தான் வந்து குரூப்பில் வந்து இது வரக்கூடாதுன்ட்டு பெரிய மீன் மீடியம்மு சிறுசு கொஞ்சம் தனியாக பிரிப்போம். அதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்து ஷேர் போடுறாங்களோ அத்தனை பேருக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் கலந்து ஆளுக்கு ஒரு இதுவாக ஷேர் பண்ணி ஃபஸ்ட்டு சைஸ் வரையாக பிரித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கூழ் பிரிக்கும். அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் பிரிக்கும். எதுவும் வந்து நியாயமாக பண்ணலாம் இல்லையா? இதெல்லாம் ஞாபகம் இருக்குமா? தெரியுங்க. மீன் வந்து ஒரு மீனை முழுங்கிது. என்ன பண்ணி இவர் நம்மகிட்ட மாட்டேங்கிறாரு. சுத்திரே நில்லுங்கப்பா. நீங்கள் நிற்காம வாரமாக போய் நின்னா மெஷின் போயிடுவாங்க. அகல கால் வைக்கிறான் ஏய்